நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த தேர்தலிலாவது அவராவது வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் அந்த தொகுதியில், காரைக்குடி தொகுதியில் பிரபு என்பவர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டவர். அந்த பகுதியில் அவர் நிறைய நன்மைகள் செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். மருத்துவர் என்பதால் நிறைய உதவிகளை படிக்கிறவங்களுக்கும் செஞ்சிருக்கிறாரு, மருத்துவ ரீதியாகவும் செஞ்சிருக்கிறாரு. இதனால் அவருக்கு ஒரு நன்மதிப்பு காரைக்குடி பகுதியில் இருந்திருக்கு. அவர் சீமானை எதிர்த்து போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். இந்த தேர்தலிலும் திரு சீமான் அவர்கள் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார். 15 வருடங்களாக கட்சி ஆரம்பித்து தொடர்ந்து பேசி வந்தார் சீமான் அவர்கள். அவர் அரசியல், அவர் தமிழ், அவர் பேசுகிற வரலாறு, அவர் பேசுகிற இயற்கை சார்ந்த அரசியல் எல்லாமே மக்களுக்கு பிடித்திருந்தாலும் சம்பந்தமே இல்லாமல் விஜய் அவர்களை என்றைக்கு அவர் விமர்சனம் செய்தாரோ அன்றைக்கே சீமான் அவர்கள் மீது மக்களுக்கு இருந்த மரியாதை போய்விட்டது. ஒரு அரசியலில் யாரை எதிர்க்கிறோம், யாரை ஆதரிக்கிறோம் என்ற அடிப்படை தேவை. தவறாக அவர் விஜய் அவர்களை விமர்சனம் செய்துவிட்டார். அவருடைய இலக்கு அவர் யாரை விமர்சனிக்க வேண்டும், ஆளுங்கட்சி விமர்சிக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது விஜய் அவர்களை விமர்சித்தது. இன்னொன்று, விஜய் போன்றவர்கள் புதிய மாற்று அரசியலை ஏற்படுத்தி பெரும் ரசிகர் கூட்டம் கொண்ட வாக்கு வங்கியோடு வரும்போது சீமான் போன்றவர்கள் விஜய் அவருடன் கூட்டணி அமைத்திருந்து அவரும் இணைந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய நிலைமை இருந்தது. வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் அவருடைய ராஜதந்திரம் அவருக்கு இல்லை. அரசியலில் எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. நான் மட்டுமே, நான் சொல்லுவதுதான் சரி என்ற அடிப்படையிலே அவருடைய அரசியல் செயல்பாடுகள் இருந்தது. அதுதான் தொடர்ந்து தோல்விக்கு காரணமாக மாறிவிட்டது. நல்ல வாய்ப்பை சீமான் இழந்து விட்டார். விஜய் போன்ற மாபெரும் சக்தியாக உள்ளவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவர்களிடம் இணைந்து கூட்டணி வைத்து அவர்கள் இந்த தேர்தலில் களம் கண்டிருந்தார் மாபெரும் வெற்றி பெற்றிருப்பார்.